ஓகேவா? ஆன் பண்ணிக்க. உப்பு போட்டுருந்தா இது பண்ணலாம். தெரியல காசு ஒரு பெரிய ஆள் போகுது. எடுத்து அடிக்க வச்சுக்கிறானுங்க. என்னப்பா லீவு இதுப்பா? ஏன் வருதுன்னா லீவு? நீ வந்தியா? நீ வா. நேற்று வந்து பார்த்தப்பா யாரு தரா அந்த பூங்கான அந்த வச்சிருந்தாரு காணகத்தியா? ஏதோ வச்சிருந்தாரு. இவர் இருந்தாரு. 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் 4 தரும். அதுதான் தண்டனைப்பட ஃபுல்லாவா? மழை நின்னதுக்கு அப்புறம் தண்ணி வந்த இடம் பூண்டி ஏறி தண்ணி. அதுல அவங்க எல்லாமே அப்படிதான். அது புயல் போனது. புயல் மழை அதிகமா போயிருக்கீங்க. ஆமா திருவள்ளூர் திருவள்ளூர் சைடு தான். சுத்தமா காஞ்சி பொறுமையாவே அடி. சுத்தமா அடியா? ஜிபே எங்க போகுது உங்களுக்கு? போலியா இது? ஜிபே எங்கேயும் வேலை செய்யுதுண்ணா? ஆமா ஆமா. அது 45 ரூபா 50 ரூபா வாங்க. சைக்காலஜி படிச்சவங்க திறமை அது. நான் கவர் இருக்குண்ணா போடலாம். போட்டு போடுறேன். ஆள் கிடைக்கும். அண்ணா ரிலையன்ஸுக்கு ஒரு 40 பேர் ட்ரைனிங் கொடுத்தேன் மீன் வெட்டுறதுக்கு. நானு மீன் எதுல எல்லா பெட்ரோல் பங்கு அது இதுல வந்துட்டான். எல்லாத்தையும் வந்துட்டான். பெட்ரோல் பங்கு மீன் வெட்டுறது மீன் விற்கிறதுக்கு வந்துட்டான். அதான் நான் அது குறைஞ்ச நான் அப்பவே எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். 40 பேர் ட்ரைனிங் கொடுத்தேன். அவன் என்ன சொல்றான்னா படிச்ச பசங்களை வச்சு வேலை வாங்கன்றான். இந்த தொழில் யார் படிச்சா வராங்க? அப்புறம் என்ன பண்ணா கற்றுக் கொடுத்தா வருவாங்க அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் நான் எதுவுமே வந்து டெக்னிக்கல் இல்ல எல்லாமே விஐபி. அவன் வச்சு கடைங்க ஃபுல்லா விஐபி ஏரியாண்ணா. கடைங்க வைக்கிறது எல்லாம் விஐபி ஏரியா. இப்போ டி நகர் கூடுவாஞ்சேரி முக்கியமான. ஆமா இங்கிலீஷ்ல பேசணும்ல. அதுதான் 40 பேர் ட்ரைனிங் கொடுத்து கட்சியில் பாதி பேர் தான் வேலை செஞ்சானுங்க. பாதி பேர் வேலை செய்யல, கூட்டிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் நானும் அந்த 40 பேர் ட்ரைனிங் கொடுத்து அவனை மறுபடியும் திருப்பி கொண்டு போய் நான் தான் வேலையில் 10 பேர் நாங்கள் தான் ஓப்பனே பண்ணோம். அந்த கம்பெனி ஓப்பனே பண்ணோம். நான் வந்து ஸ்கூல் விட்டு போனேன். மாஸ்டர் நீங்கள் தான் வரணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. நான் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணல, கஸ்டமர் மீன் வாங்குறதுக்கு ஓப்பன் பண்ணாங்க. நான் வந்து மீன் வெட்டுறதுக்காக போனேன். நீங்கள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன் சம்பளம் அப்படின்னு. நல்லா பண்ணாங்க. பாம்பேலேருந்து 2 பேர் வராம்பா. 2 லட்ச ரூபா மீன் எடுத்துருந்தேன். 2 லட்ச ரூபா மீன் வச்சு பண்ணானுங்க. அன்னைக்கு மீன் ஆயும்போது வஞ்சிரம் சீலா சும்மா தெரியும். கத்தி குத்தி மீன் வெட்டுறா எப்படி வெட்டுவான்? நசி நாசம் பண்ணானுங்க. நம்ம ரேனிங் ஹாஸ்பிட்டல் இடிச்சு போட்டுருக்கான் பாரு. நீமே குடோன் அந்த குடோனில் தான் கம்பெனி. அந்த குடோன் அந்த கம்பெனி தான் அந்த இது பண்ணோம், ட்ரைனிங் கொடுத்தோம். அப்புறம் என்ன பண்ணா ட்ரைனிங் கொடுத்தலாம் போதும், நீங்கள் போங்க மாஸ்டர் எடுப்பு கற்றுக்கிட்டாங்க. மாஸ்டர் எடுப்பு கற்றுக்கிட்டா 40 பேரை இங்கே கொண்டாங்க மீன் வெட்டுற கடைக்கு. மீன் வெட்டுற கடையில் வந்து என்கிட்ட ஒரு மீன் கொடுத்து சொல்லிட்டேன். நான் உங்கள்கிட்ட கேள விடல.
என்கிட்ட ஒரு மீன் கொடு. கையாடுறது ஒருத்தன் போறான், சேல் அடிக்கும் போது ரத்தம் ஊத்து ஒருத்தனுக்கு. விளையாட்டு விஷயமா இருந்துச்சு கத்தி. எல்லாருக்கும் என்ன லாயம்னு பார்க்குறாங்க. நாடு வளரணுன்றேன். நாடு வளர மக்கள் சாப்பிட்டு வளர்த்துட்டாங்க. 4 மீன் 4 3 12 1500. எவ்வளோ வாங்கினீங்க? 1700. மீன் இல்லைண்ணா, ஆனால் இந்த மாதிரி மீன் கிடைக்க கஷ்டம். அதனால தான் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். மீன்லாம் எப்படி பார்த்தாலும் சனி ஞாயிறு தான் மீன். அது வரைக்கும் மீன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போட்டுங்க மீன் இருக்குது, போட்டுங்க வரல. போட்டுங்க வரலண்ணா இன்னும் அங்கே ஆற்றுல இருக்குது போட்டுலாம். அவங்களாம் வந்து மீன் தான் மீன் விலைலாம் குறைய வாய்ப்பே கிடையாது. அவங்க வர்ற மீன் தான் விலையாக தான் போகும். விலையாக போனால் தான் அவங்களும் இந்த புயலை கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது கிடைக்கும். வாங்க சாமி வாங்க. அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு. அண்ணனே பாடுறதாங்க வரும். இன்னைக்கு எதாவது வாங்கி வந்துருக்கு வீட்டு எல்லாம் கலந்து மாட்டேங்குது. எல்லாம் நல்லா இருக்கும் மீன், புது மீன் தான். அதையே பண்ணிட்டாங்க. அதை வந்து வேணுமா இந்த மாதிரி தான் பூனைங்க சுரண்டுது. நான் இந்த சுரண்டி என்ன பண்ணால் ஓட்டையாக்கி விட்டுருவோம். அப்புறம் உட்காந்தா நம்ம டிக்கில் தான் தண்ணி ஏறும். ஓகேண்ணா, காசு போறாடே. 120 ரூபா கொடுங்க. கரெக்டாக 7 நிமிஷமா கட் பண்ணுறவா? 120 ரூபா. சீக்கிரம் விசி பிடிக்கலண்ணா. இது போக மாட்டேண்ணே ஆல்ரெடி. அது வரமாட்டோம் சொன்னாங்க. வரமாட்டோம் சொல்லுவான். நீ போனதுக்கப்புறம் 4 ஜிபி எடுத்துருவான். அதுண்ணா நீ டிக்கெட் விட வரமாட்டான். இங்கே தான் இருப்பான். லோகேஷ் வேலைக்கு போனா அதனால தான் நைட்டில் தூங்குறாரு. நல்ல பகல கடவுளா நாக்கு போட்டா போட்டோம். இது வந்து நாக்கெல்லாம் கிடையாது. நாக்கெல்லாம் இருக்கிறேன். நாக்கெல்லாம் பேக்கப் தான் வரும். நாக்கு போட காட்டியா மெயின் பாயிண்ட் டைமிங் சாப்பிடணும். ஏதாவது மீன் வருது நான் ஏந்து ஓடணும். போ வந்துக்காது கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். மார்க்கெட்டே லேட்டாக தான் ஆரம்பிக்குது. அது கடை பையங்க 50 ரூபா ஆமாண்ணா. அதுக்கு 100 ரூபாய்க்கு 3 நாளுக்கு